ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருமை பன்மை பிழை தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த 3 நம்மளுக்கு தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது 3த்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து தன்மை பார்ப்போம். தன்மையில் ஒருமையில் வந்தால் நான் அப்படின்னு வரும், நான் வந்தால் அல்லேன். பன்மையில் வந்தால் நாம், நாங்கள் வரும், அல்லோம். போடுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் தரம் பாருங்கள். கவிதையை எழுதியது நான் அல்லேன், இதை செய்தது நாங்கள் அல்லோம். ஓகேங்களா? ஒருமையில் வந்தால் அல்லேன், பன்மையில் வந்தால் நாம், நாங்கள் அப்படின்னு வந்தால் அல்லோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னிலை. முன்னிலையில் ஒருமையில் வந்து முன்னிலைனா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. நீ அப்படின்னு வந்து அல்லை வரும். அதே பன்மையில் நீங்கள், நீவீர் அப்படின்னு வந்து அல்லீர். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். என் நண்பன் நீ அல்லை, என் பகைவர் நீவீர் அல்லீர், நீங்கள் அல்லீர் அப்படின்னு வரும். உண்மையில் வந்தால் நீ அல்லீர், பன்மையில் வந்தால் நீவீர் அல்லீர். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம படர்க்கை பார்க்க போகிறோம். படர்க்கை வந்து 5 இருக்குது. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேங்களா? ஆண்பால் ஒரு ஆண்மகனை குறித்தால் அல்லன். அதே பெண்பால் ஒரு பெண்ணை குறித்தால் அல். அதே பலர்பால் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவருக்கு இருந்தால் அல்லர். ஒன்றன்பால் அதாவது அக்ரிணை குறித்த அன்று. அதே பலவின்பாலில் அல்ல அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்பால் பானையை உடைத்தது கபிலன். கபிலன் என்பது ஒரு ஆண்பால், அதனால் அல்லன். பெண்பால் வந்து கமலா செல்வத்தை விரும்பியவள் அல்லல். அதாவது ஒரு பெண்பால் இருக்கிறதுனால அங்கே அல்லல்னு வருது. அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறதுனால அவர்கள் நல்லவர்கள் அல்லர். பலர்பாலில் நல்லவர்கள் அல்லர் அப்படின்னு வருதுங்களா? ஒன்றன்பால் அதாவது அக்ரிணை தோட்டத்தில் மேய்வது மாடு. மாடு வந்து ஒரு அக்ரிணையா, அதனால அன்றுன்னு வரும். பலவின்பால் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறதுனால இவை என்னுடைய நாய்கள் அல்ல. நாய்கள் அல்ல. நல்லா பார்த்துங்க. ஆண்பால் வந்து அல்லன், பெண்பால் வந்து அல்லல், பலர்பால் வந்து அல்லர், அக்ரிணை ஒற்றை வந்தால் அன்று, அக்ரிணை ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தால் அல்லல். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு சில கொஸ்டின் தரேன். அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது 10மே உங்களுக்கான கொஷின். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மேலும் மேலும் நம்ம வீடியோக்கள் போட போகிறோம். ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.